குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பிரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 453 முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கேப் அப் ஓப்பனிங் மாதிரி காமிக்குதுங்க. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து மேலே ஏறி இருக்குது. ரீசன் என்னென்னா நாஸ்டாக்ங்க, குளோபல் மார்க்கெட்டில் இது ஏறி இருக்குது. நாஸ்டாக் US30 ஒன்றும் பெருசாக ஏறலைங்க, மிக்ஸ்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் ஏறினால நம்மளோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஏறி இருக்குது. ஓப்பனிங் பார்க்கலாங்க. ஓப்பனிங் என்ன ரேஞ்சில் ஓப்பன் பண்ணுறான்னு பார்க்கலாம். மேபி 453 முடிஞ்சிருக்குங்களா, ஒரு 500 ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறங்க மார்க்கெட் வந்து இந்த ஹை இருக்குது பாருங்கள், இந்த ஹையை பிரேக் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 650 இந்த ரேஞ்சு தாங்க வந்து நிற்கும். மேபி 600 தான் க்ளோசிங் வைப்பான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எக்ஸ்பெரியில். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்லிங் வந்து இந்த லோக்கு கொண்டு வந்து தள்ளிட்டாங்கன்னா அப்போ 500 கீழே தாங்க க்ளோசிங் வரும். 500க்கு மேலே போக வாய்ப்புகள் இல்லை. அப்போ இந்த லோ பிரேக் பண்ண பார்ப்பான். ஒரு வேளை அதை பிரேக் பண்ணால் கீழே போகும், இல்லைனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்னா 500 கீழே தான் முடிய பார்க்கும். ஸோ 500க்கு மேலே போகாது. அது எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு நான் லைவ் வர்றேங்க. லைவில் என்னென்னு பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கான மொமெண்டம் ஸ்டாக்கும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சின்னதாக ஒரு மொமெண்டமில் வாங்கிங்க. நார்மலில் தாங்க வாங்கணும், நீங்கள் இன்ட்ராடேலாம் வாங்கக்கூடாது. நார்மலில் வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். 1 or 2 days ஹோல்டு பண்ணிங்கன்னா மேலே கொஞ்சம் வரும், ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரும். புக் பண்ணிட்டு வந்துடுங்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டுங்க. ஸோ இதுவும் அதே தான். ஓரளவுக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகிருக்கு. 12,000 இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டு அதிகமாக போகணும்னு இல்லை, ஒரு லாட்டு ஒரு குவான்டிட்டி போனீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா என்னங்க ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, அதில் வர ரிட்டர்ன் எவ்வளோ, அந்த மாதிரி மட்டும் கால்குலேஷன் பண்ணுங்கள். அங்கே கொடுக்குற கேபிட்டலை பொறுத்து கொடுக்குற எல்லா ஸ்டாக்குமே வாங்க. ஒரே ஸ்டாக்கில் மொத்த அமௌண்ட்டும் போடாதீங்க. நல்லா இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்கிக்கோங்க. ஓப்பனிங் ரேஞ்சுக்கே வாங்கிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீலுங்க. டாடா ஸ்டீலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பையிங் வந்திருக்கு. டாடா ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 176 இருக்குது. சரி ஓகேங்க, 165ல் வாங்குங்க. 175க்கு கொஞ்சம் கீழே வெளியே வந்துருங்களேன். 175 வரைக்கும் பார்க்காதீங்க, ஏன்னா ஆல் டைம் ஹைக்கு முன்னாடியே கூட செல்லிங் வரலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 6-7 பாயிண்ட் மூமெண்டமில் கிடச்சின்னா புக் பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்க, இன்றைக்கி நான் லைவுக்கு வரேன். நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பெரி இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓரளவுக்கு அப்படியே ப்ராஃபிட் புக்கிங் வருதுங்க பேங்க் நிஃப்டியில். ஸோ பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பெரி தான், அது வந்து வீக்லி எக்ஸ்பெரி இல்லை. அதனால் அது நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது ஹையில் இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டியை நாங்கள் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, எனக்கு நான் லைவுக்கு வரேன். பார்க்கலாம் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு மாதிரி நியூவாக ஏதாச்சும் என்ட்ரி கிடச்சா நான் சொல்கிறேங்க. ஆப்ஷன் செல்லிங்க்கு நான் சொல்கிறேன். லைவில் பார்க்கலாங்க.